உலகம் முழுவதும் பரவியுள்ள தமிழை தாய்மொழியாக பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழை தாய்மொழியாக பெற்ற தமிழர்களாகிய நாம் இவ்வுலகத்தில் சிறந்த திறனையும் திறமைகளையும் தகுதிகளையும் தைரியத்தையும் மன உறுதியையும் அறிவாற்றலையும் சிறப்பினையும் பெற வேண்டும் என்பது மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் அறக்கட்டளையின் முக்கியமான நோக்கமாகும். அடிப்படையில் ஒரு கல்வியாளர் என்னும் முறையில் இந்த நோக்கத்தினை நாம் அடைவதற்கு சில வழிமுறைகளை நான் வகுத்துள்ளேன். அந்த வழிமுறைகளின்படி தமிழை தாய்மொழியாக பெற்ற அனைத்து மாணவர்களும் பல வகையான மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகளை வெளிப்படுத்தி அறிவியல் செய்திகளை மக்களுக்கு உணர்த்தி மேடைகளில் பேசும் திறனையும் அதை மேடைகளில் பேசியதால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்றிதழ்களையும் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் மேன்மை பெற முடியும் என்பது எனது ஆணித்தரமான நம்பிக்கையாகும். மாணவர்களோடு நேரிடையாக தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருப்பதனால் இணையம் மூலமாக பல துறைகளையும் சார்ந்த பல கல்வி நிறுவனங்களையும் சார்ந்த தமிழை தாய்மொழியாக பெற்ற மாணவர்களோடு தொடர்பு கொள்ளும் ஒரு வழிமுறையாக இந்த விழியங்கள் அமையும். இந்த விழியங்களின் மூலமாக மாணவர்கள் அறிவியல் தமிழ் அறக்கட்டளையின் ஒரு அங்கமான சயின்டிபிக் தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரி அறிவியல் தமிழ் இணைய நூலகத்தில் உள்ள கட்டுரைகளை சென்று காண முடியும். சயின்டிபிக் தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரியில் உள்ள அறைகளில் இதுவரை 85,000க்கும் மேற்பட்ட அதிநவீன அறிவியல் கட்டுரைகள் மிகவும் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த விழியங்களை மாணவர்கள் கவனமாக பார்க்கவும். இந்த விழியங்களில் உள்ள கட்டுரைகளில் தங்களுக்கு ஏற்ற கட்டுரை என அவர்கள் நினைக்கும் கட்டுரைகளை உடனடியாக எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு தெரியப்படுத்தப்படும் பொழுது அந்த கட்டுரைகளை அந்த மாணவர்களுக்காக நாங்கள் தெரிவு செய்து பிரித்து எடுத்து வைக்க எங்களுக்கு அது ஏதுவாக அமையும். இன்றைய தினத்தில் பல தமிழ் ஆர்வலர்கள் அறிவியல் தமிழ் சார்ந்த செயல்பாடுகளை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். இருப்பினும் மாணவர்களை அறிவியல் தமிழ் செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும் பொழுதுதான் ஒரு உண்மையான அறிவியல் தமிழை ஏற்கக்கூடிய சமூகத்தை எதிர்காலத்தை நாளைய தமிழை நம்மால் உருவாக்க முடியும். அதனால்தான் மாணவர்கள் அதிக அளவிலும் மாணவர்கள் குறிப்பாகவும் இந்த செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது அறிவியல் தமிழ் அறக்கட்டளையின் ஒரு முக்கியமான நோக்கமாகும். அறிவியல் தமிழ் இணைய நூலகத்தில் உள்ள அதிநவீன அறிவியல் கட்டுரைகள் அனைத்தும் இணையத்தில் ஆங்கிலத்தில் இலவசமாக பெறப்பட்ட கட்டுரைகளாகும். ஓபன் ஆக்சஸ் எனும் நிலையில் அவை உள்ள காரணத்தால் இந்த கட்டுரைகளை பொருள் ஈட்டவோ புகழ் ஈட்டவோ யாரும் பயன்படுத்தக்கூடாது. அவற்றை மாணவர்கள் தெளிவான ஒரு சிந்தனையுடன் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த கட்டுரைகளை உண்மையாக ஆய்வு செய்து வெளியிட்டவர்களை பொறுப்புடனும் மரியாதையுடனும் சட்டப்படியும் அவர்களை மதித்து அவர்களுடைய பெயர்களை வெளிப்படுத்தி அந்த நிலையில் இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டும். இதுதான் நியாயம், இதுதான் தர்மம். ஆகையினால் இந்த கட்டுரைகளை மாணவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். ஆகையினால் பிற தமிழ் ஆர்வலர்கள் எங்களிடம் கட்டுரைகளை கேட்கும் பொழுது அதை அவர்களுக்கு தர இயலாது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். மாணவர்கள் இந்த கட்டுரைகளை எங்களிடமிருந்து பெற்று அவற்றை எங்களுடைய துணையுடன் எங்களுடைய மேற்பார்வையுடன் அழகான தமிழில் உருவாக்கி உருமாற்றி அவற்றை அந்த கட்டுரைகளை உண்மையில் வெளிப்படுத்திய ஆங்கிலத்தில் வெளிப்படுத்திய அறிஞர்களின் பெயர்களையும் ஊர்களையும் காலத்தையும்
தெளிவாக வெளிப்படுத்திய நிலையில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி அறிவியல் தமிழ் கட்டுரைகளை உருவாக்க நாங்கள் துணை செய்வோம்.